தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை 2 நாட்களாக பார்த்தோம். தேவ சித்தம் செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்திலே பிரவேசிப்பதில்லை என்று பார்த்தோம். அடுத்ததாக அவங்க எப்படியாக அந்த தேவ சித்தத்தை செய்யவில்லை, கிரகமாக செய்யாதபடி அக்கிரமாக, ஆண்டவர் நினைக்கிறபடி செய்யாதபடி தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்ததை அங்கே அவர் சொல்லுகிறார். அதன்படி அதற்கு பின்பதாக 24வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கன்மலையின் மேல் வீட்டை கட்டின அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பின்பதாக பேசுகிறார் கீழே. அப்ப என்ன, அவர் சொல்லிய அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அவர் சொல்லிய அந்த வார்த்தையின்படி செய்யாமல் அற்புதங்களை செய்தாலும் அதிசயங்களை செய்தாலும் பிரசங்கங்களை பண்ணினாலும் ஊழியங்களை செய்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்பதாக என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு, யோவான் 1:1, இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அப்ப அந்த வார்த்தைக்கு மிஞ்சி அந்த வார்த்தையின்படி செய்யாதபடி ஊழியங்கள் செய்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. பெரிதான காரியங்களை செய்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை முக்கியம். தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு வலதும் இடதும் சாயாது பிசகாதபடி அந்த சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கித்து அந்த சத்தியத்தை சத்தியமாக கேட்டு அந்த சத்தியத்தின்படி அவர் சொல்லுகிறதை செய்யும் போதுதான் அங்கே தேவ சித்தம் செய்கிறோம். அப்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். பெரிதான தீர்க்கதரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அற்புதம் செய்கிறவரா இருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தின்படி வசனத்தின்படி செய்கிறோமா? ஜனங்கள் கவனிக்கணும், கேட்கணும். அநேக இடங்கள்ல அவங்க இஷ்டப்படி செய்கிறதை பார்த்து கொண்டு ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நாங்கள் இந்த நாட்களை காணுகிறோம். அதுக்காக உங்களுக்கு தேவன் உங்களுடைய கரங்கள்ல வேதம் தரவில்லை. இதை பார்க்கணும். சத்தியத்தின்படி இருக்கா, வேதத்தின்படி இருக்கா, ஊழியங்கள் அப்படி நடக்கிறதா என்று பார்த்து அந்த இடங்களுக்கு போய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.